This is not just a perfect crime. He is a perfect criminal. ஆரியன் படத்தை பத்தி சொல்லணும்னா படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு டிவி லைவ் ஷோ நடந்துட்டு இருக்கு. அது ஆடியன்ஸா வர செல்வராகவன் அடுத்த 5 நாள்ல 5 கொலைகள் நடக்க போகுது. அந்த 5 பேரோட பேரையும் அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல போறேன். அங்க இருந்து 1 மணி நேரத்துல அவங்க செத்துருவாங்க. முடிஞ்சா தடுத்து பாருங்கன்ட்டு துப்பாக்கியை வச்சுட்டு அந்த லைவ் ஷோவே ஹைஜாக் பண்ண மாதிரி புடிச்சிடுறாரு. அங்க இருந்து அடுத்து இதான் ஃபர்ஸ்ட் விக்டிம் சொல்லி அவரே தற்கொலை பண்ணி இறந்துறாரு துப்பாக்கியை வச்சு. சோ இதுக்கப்புறம் அடுத்த 5 நாள் என்ன நடக்க போகுது? போலீஸ் அந்த விக்டிம்ஸை காப்பாத்துவாங்களா? இவர் ஏன் அந்த கொலைகளை பண்ணாருன்றதுதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் செல்வராகவன் ஃபர்ஸ்ட் சீன்லயே ட்விஸ்ட கிளப்பி விட்டு போயிடுறாரு. செத்து போன ஒருத்தன் அடுத்த 4 நாள் எப்படி கொலை பண்ண போறான் விக்டிம்ஸ அப்படின்றதே பரபரப்பா இருக்குல்ல. சோ ஒவ்வொரு பேரையும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோல இருந்து அவர் சொல்ற விதம் பக்கா. பிரவீன் கே ஸ்கிரீன் பிளேல மிரட்டி இருக்காருங்க. அடுத்தடுத்த சீனை உச்சக்கட்ட பரபரப்புல ஆடியன்ஸை உட்கார வைக்க போறேன்றதை தீர்மானிச்சுட்டு இந்த கதையை எழுதியிருக்காரு. விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரதா ஸ்ரீநாத் எல்லாருமே கேரக்டர்ஸ் பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரைம் ஸ்டோரி. சோ ஜிப்ரானோட மியூசிக் தவிர வேற என்ன வேணும்? ராட்சசன்ல கொடுத்த மாதிரி ஒரு செமையான எலிவேஷன் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 பேரை சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல என் அப்படின்ற லெட்டரை மாத்திரம் சொல்லிட்டு அது யாருன்னு ஆடியன்ஸோட சேர்த்து போலீஸையும் கெஸ் பண்ண விடுறதெல்லாம் பக்காவா பொருந்தி இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸும் இவங்க சொல்ற ரீசன் ஓகே கன்வின்சிங்கா தான் இருக்கு. படத்தோட மைனஸ் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு ஃபேமிலி, அங்க ஒரு டைவர்ஸ் கேஸ், அப்புறம் படத்துல 2 பாட்டு 2 ஃபைட்னு உச்சகட்ட பரபரப்புக்கு ஸ்லோனஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. பிகாஸ் அந்த விக்டிம்ஸ் அவங்கள கொலை பண்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிருச்சான்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். மைனஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. படத்துல செல்வராகவன் ஒரு ஃபெயில்ட் ரைட்டரா வராரு. அவர் எழுதின எந்த புக்கும் ரெக்கக்னைஸ் ஆகல அப்படின்ற ஏக்கம் அவர் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு புக்கு இதாண்டா என்னோட ஃபைனல் புக் அப்படின்னு இந்த படத்தை எடுக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை ஒரு சிறந்த புக்கா தான் இருக்கு. அப்படிதான் நம்ம இந்த படத்தை ரீட் பண்ண முடியும். அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் நிச்சயமா உங்களுக்கு கன்வின்சிங்கா அமையும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனை நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ஆரியன் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தான். அப்புறம் என்ன, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோல பாப்போம். பாய்.